ரவின்னு ஒரு சாதாரணமான ஆளு. சென்னை புறநகர்ல ஒரு சிறிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மாத சம்பளம் போதாத நிலை, வீட்டு கடன், பிள்ளைகளின் பள்ளி கட்டணம், அப்புறம் அம்மாவுக்கான மருந்து செலவு எல்லாம் சேர்ந்து அவன் மனசை தினமும் நெறிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணா, ஆபீஸ்ல அவருடைய மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, ரவி, கம்பெனிக்கு நஷ்டம்பா, சில பேரை நாங்க என்ன செய்யறோம், குறைக்க வேண்டி இருக்குன்னு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் ரவிக்கு மின்னல் மாதிரி பட்டது. வீடு திரும்போது அவன் மனசு ஃபுல்லா கவலை. கடவுளே, ஆல்ரெடி கஷ்டம், இப்போ என்ன பண்றதுன்னு உள்ளுக்குள்ள அப்படியே உருகினான். வீட்டுக்குள்ள நுழையும் போது சோகமான முகம். அவங்க மனைவி பார்த்து கேக்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், இது மாதிரி என்னுடைய வேலை போயிடுச்சு, ஆட்களை குறைக்கிறாங்க, அதுல என்ன ஒரு ஆளாக என்ன செய்துட்டாங்க, பணி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, இது வரைக்கும் நம்ம என்னைக்காவது பட்டினியா படுத்து தூங்கி இருக்கோமா? இல்ல, கடவுள் நமக்கு தேவையானது எல்லாமே என்ன செய்யறாரு, நமக்கு கொடுத்து நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு. இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும், கவலைப்படாம போய் சந்தோஷமா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி வைஃப் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அவருக்கு அந்த வைஃப் சொன்னது கொஞ்சம் சமாதானத்தை கொடுத்துச்சு. ஆனா ரவி என்ன செய்யல, அடுத்த நாள் நமக்கு வேலை போயிடுச்சேன்னு சொல்லி சும்மா உட்காரல. தினமும் காலையில எழுந்து என்ன செய்தாரு, ஜெபம் பண்ணாரு. கடவுளே, எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியும், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா ஜெபம் பண்ணிட்டு வேலையை தேட ஆரம்பிச்சாரு. 1 வீக் ஆச்சு. ஒரு போன் கால் வருது. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்றாரு, ரவி, நாங்க ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், உன்ன மாதிரி நேர்மையான ஆள் எனக்கு வேணும், நீ வருவியா எங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வேலை பார்த்த கம்பெனியின் சம்பளத்தை விட இது 2 மடங்கு அதிக சம்பளம் அவருக்கு கிடைக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போய் வைஃப் கிட்ட சொல்றாரு. அப்போ இரவு அன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலி பிரேயர்ல என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. ஜெபம் பண்ணும்போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வடிகிறது. கடவுளே, நான் பயந்தேன், ஆனா உம்முடைய திட்டம் என்னோட ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்துவது முடியாது அப்படின்னு சொல்லுது. நமக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும், பயம் குறையும். பிரச்சனை வந்தா கடவுள் விட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல. சில கதவுகள் மூடப்படுறது, பெரிய கதவு திறக்கப்படணும் என்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க இன்னைக்கு நான் கடவுள் கிட்ட சொல்லுங்க, கடவுளே, நான் பார்த்த எல்லா கவலையும் உங்க கையில வைக்கிறேன்ப்பா, நாளைக்கு என்ன நடத்துங்க, நான் உங்களை முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சமாதானத்தோட தூங்குங்க. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.